Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுல நீட் கவுன்சிலிங் மூலமா வரக்கூடிய நாட்கள்ல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரியா, ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்றது, அதாவது ஆல் இந்தியா கவுன்சிலிங் நம்ம எப்படி அப்ளை பண்றது, அது மூலமா நம்ம இதெல்லாம் சீட் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து எப்போ அப்ளை பண்றது, எப்படி நம்ம அப்ளை பண்றது, அது மூலமா நம்ம வந்து சீட் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு என்ன பார்த்தா வரக்கூடிய நாட்களில் கொடுத்துட்டே இருப்போம். அதே மாதிரி நான் வந்து நீட்ல குறைவான மார்க் தான் சார் எடுப்பேன் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பேச போறோம். அதே மாதிரி லாஸ்ட் இயரோட மார்க் வச்சு இந்த வருஷம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற அப்டேட் நம்ம என்ன பார்த்து கொடுக்க போறோம். சரியா, அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு எக்ஸாம் வந்து சூப்பரா எழுதிருப்பீங்க. ஆனா பசங்க நாமளே ரிவ்யூ எடுக்க போயிருந்தோம், வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா, பசங்க சொன்னது பயாலஜி பார்ட்ல ஜுவாலஜி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ரொம்ப மாடரேட்டா இருந்துச்சு, பிசிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா கேட்டிருந்தாங்க. இதுதான் வந்து பசங்க சொன்னாங்க. சரியா, இது வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேத்துக்குமே இதுதான். சரியா, அப்ப சில ஸ்டூடெண்ட், ஏன்னா என் பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபோன் பண்ணும்போது என் பொண்ணு வந்து அழுதுட்டே இருக்கு சார், என் பையன் வந்து அழுதுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நெகட்டிவா நீங்க திங்க் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நம்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நேரத்துக்கு நம்ம நம்பர் வந்து கண்டிப்பா உதவும். சரியா, நீங்க எப்ப வேணா தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய அட்மிஷன் ஹெல்ப் எல்லாமே சரியா உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு நாம என்ன சொல்றோம், ரெடியா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப், அதாவது பியூர் கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட்டுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயருக்கு பார்த்துக்கலாம். ஆனா இந்த வருஷம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன், இந்த வருஷம் கட் ஆஃப்லாம் இன்க்ரீஸ்லாம் ஆகாது. நிறைய சேனல்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயமுறுத்திட்டேன். அப்படியே இன்க்ரீஸ்லாம் ஆகாது. கண்டிப்பா கட் ஆஃப் வந்து குறையறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு. பார்க்கலாம் அதை பத்தி. சரியா, இப்போ இது வந்து பியூர் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 650ல முடிஞ்சிருக்கு க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர், பிசிக்கு 619, பிசிஎம்க்கு 612, எம்பிசிக்கு 602, எஸ்சிக்கு 565, எஸ்சிஏக்கு 463. சார் இவ்வளவு மார்க்லாம் எங்களால எடுக்கவே முடியாது சார். இப்ப நாங்க என்னதான் பண்றது, அதாவது நல்ல மார்க் வந்து வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நீங்க பியூர் கவர்மெண்ட்ல போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் வித் கவர்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி வித் கவர்மெண்ட் இருக்கு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இவ்வளவு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா, அது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா கவுன்சிலிங் நீங்க போனீங்க அப்படின்னா வெறும் எலிஜிபிள் மார்க் எடுத்தீங்கன்னாவே போதுமானது. எலிஜிபிள் மார்க் இருந்துச்சு அப்படின்னாவே டீம்டு யூனிவர்சிட்டியில நீங்க என்ன பண்ணலாம் போடலாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்ல, பயப்படாதீங்க. சரியா சார், டீம்டு யூனிவர்சிட்டி போய் வருஷத்துக்கு 20 லட்சம் 25 லட்சம் நாங்க ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் எங்களால முடியாது எங்க ஃபேமிலினால. அப்படின்னா என்ன பண்ணலாம், எம்பிபிஎஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் மட்டும் தான் ஒரு படிப்பு இல்லை, அதை தாண்டி பிடிஎஸ். சரியா, பிடிஎஸ் இருக்கு. பிடிஎஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். நீட் மார்க் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஸும் நீங்க ட்ரை பண்ணலாம். அப்போ பிடிஎஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீட் மார்க்கே தேவையில்லை. சரியா, எதுக்கு அப்படின்னா பிஎன்ஒய்எஸ்க்கு நீட் மார்க்கே தேவையில்லை. இதுவும் மெடிக்கல் தான், இதுவும் டாக்டர் தான் சொல்லுவோம், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். சரியா, இதுவும் வந்து டாக்டர் தான், இதுக்கு நீட் மார்க்கே தேவையில்லை. அப்ப இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு நீங்க டாக்டர் ஆக. சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்எம்எஸ் பண்ணலாம். சரியா, ஹோமியோபதி பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்எம்எஸ் பண்ணலாம், அப்புறம் பிஏஎம்எஸ் பண்ணலாம். சரியா, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இது எல்லாமே பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீட் மார்க் வந்து எலிஜிபிள் மார்க் இருந்தாவே என்ன போதுமானது. சரியா, இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா இது இங்க நீங்க கட்டுறீங்க பாத்தீங்களா, இந்த ஃபீஸ் செக்ஷன்லயே நீங்க எம்பிபிஎஸ் பண்ணிடலாம். அது எப்படி சார் எம்பிபிஎஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அப்ராட்ல பண்ணலாம். சரியா, நாம ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜ் எல்லாமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்எம்சி இருக்கு பாத்தீங்களா, என்எம்சியோட அப்ரூவ்டான காலேஜஸ் மட்டும் தான் நாம ரெஃபர் பண்றோம். சரியா, அது தாய்லாந்தா இருக்கட்டும், ஜார்ஜியா இருக்கட்டும், இல்ல உஸ்பெகிஸ்தானா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலுமே நீங்க இந்த படிப்புக்கு இந்தியாவில் செலவு பண்றீங்களா, அதே செலவுல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் நீங்க முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படி ஹெல்ப் வேணாலும் நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு எலிஜிபிள் மார்க் வந்துச்சு, இந்த வருஷம் எலிஜிபிள் மார்க் கூட வருமா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. லாஸ்ட் இயரோட நீட் மார்க் வச்சு அப்ராட்ல என்ன பண்ண முடிச்சு நம்மளால அட்மிஷன்ஸ் வந்து போட முடியும். அந்த ஹெல்ப் நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் சார் எனக்கு வந்து நீட் மார்க் வந்து கொஞ்சம் குறைவா தான் சார் இருக்கு, அப்ப அதர் ஸ்டேட்ல நம்மளால போட முடியுமா? சில ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
டைரக்டா, அதாவது இப்ப அதர் ஸ்டேட் நம்ம சொல்லும் போது ஓசில தான் சார் வருவாங்க, ஓப்பன் காம்படிஷன் தான் போக முடியும், நம்ம கம்யூனிட்டி வைஸ் அங்க கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில ஸ்டேட்ல கம்யூனிட்டி வைஸும் என்னன்னு பார்த்தா சீட் எடுக்க முடியும் நம்மளால. அப்போ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நீங்க பயப்படாதீங்க. நல்லபடியா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் மட்டும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நீங்க கண்டிப்பா காலேஜை எடுத்து கொடுக்க நாம ஹெல்ப் பண்ண முடியும். சரியா? அதனால ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மட்டும் கொஸ்டின் வந்து டஃப் கிடையாது, எல்லா விதத்துமே கொஸ்டின் வந்து டஃப் தான். கண்டிப்பா உங்களுக்கு தேவையான சீட் ஒரே ஒரு சீட், அதுக்கு நாம ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.